சார் வணக்கம். இப்போ சமீபத்தில் பார்க்கும்போது திமுக நடத்தின ஒரு நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு வருது. நாணயம் வெளியீடு கலைஞருக்கானது. அதில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கலந்துக்கிட்டாரு. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் திறந்து வச்சிருந்தார், வெளியிட்டிருந்தார் இல்லையா? ஸோ இதை பற்றி பொதுவாக உங்களுடைய கருத்து என்னங்க? அதாவது இப்போதான் மக்களுக்கு நல்லா புரிய வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், என்றைக்குமே மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக இணைந்து தான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும். அதாவது கலைஞருடைய நூற்றாண்டு விழாவை இந்த ஆண்டு முழுக்க கொண்டாடி கொண்டு இருக்கின்றாங்க. நானும் அதை பாராட்டுவேன். அதை டாக்டர் கலைஞர் அவர்களை நானும் வாழ்த்துவேன். அதாவது அவர் ஒரு சாதாரண சராசரி மனிதனாக அவரை கருதவே முடியாது. அதில் மற்ற முதலமைச்சர்களோடு அவரை ஒப்பிடவே முடியாது. அவர் ஒரு வித்தியாசமானவர். மக்களுக்கு ஏற்றவாறு மக்களுக்கு என்னென்ன கருத்துகள் எந்தெந்த நேரத்தில் தேவைப்படுமோ அதை கரெக்டாக சொல்லக்கூடிய அருமையான ஒரு முதலமைச்சராக அவர் இருந்தார். மக்கள் போய் நேரடியாக அவரிடத்துல சில காரியங்களை சொல்லும் பொழுது அவரால் முடிந்த வரைக்கும் அதை செய்து முடித்தார். அதனால அவரை நான் எந்த விதத்திலும் குறை சொல்ல முடியாது. இதை அறிந்துதான் இன்றைக்கு திமுக அரசே ஒன்றிய அரசு என்று சொன்னாலும் அதையும் பொருட்படுத்தாமல் மத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம் சொன்ன நல்ல ஒரு காரியத்தை கட்டாயம் இந்த தமிழக மக்களின் நலனுக்காக, அதாவது டாக்டர் கலைஞரை மிகவும் நேசிக்கும் அருமையான மக்களுக்காக நம்முடைய அருமையான பிரதமர் மோடி அவர்களின் முழு ஆதரவோடு கூட இந்த கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் மத்திய அமைச்சரும் வந்தார் அதை வெளியிடுவதற்கு. மாநில தலைவராக இருக்கின்ற தம்பி அண்ணாமலையும் அதிலே பங்கேற்றார் என்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இல்லை, இது எப்படி எடுத்துக்கலாம்? ஆக்சுவலாக இது நிறைய பேர் பாஜகவிலேயே நிறைய பேர் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, அப்செட் ஆயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இல்லை, இதில் இது ஆக்சுவலாக அரசாங்க வழிமுறைகள். ரெண்டு அரசாங்கம் இணைந்து செய்ய வேண்டிய, மக்களுக்காக மக்களுடைய ஆதரவு பெற்ற அருமையான டாக்டர் கலைஞருக்காக செய்ய வேண்டிய ஒரு அருமையான ஒரு காரியம். இதில் எந்த வெறுப்பு உணர்ச்சியும் காட்டுவது நல்லதல்ல என்று தான் நான் சொல்லுவேன். இல்லை, இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அப்போ அரசியல் வரும்போது மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எப்போனா கூடிப்பாங்க, எப்போனா விலகிப்பாங்க. தொண்டர்கள் மட்டும் இந்த கட்சியும் அந்த கட்சியும் மாறி மாறி சண்டை போடுறது மட்டும் சரியா? அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அரசியல் என்பதே ஒரு விளையாட்டு களம் தான், அவ்வளவுதான். விளையாட்டு களத்துல பாத்தீங்கன்னா ஒரு இந்தியாவும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அதுக்காக பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய வீரர்களோட பேசாம இருக்க மாட்டாங்க என்பதற்கு அர்த்தம் அல்ல. கொஞ்சி குழாவி கொள்வார்கள். ஆனால் போட்டி என்று வரும் பொழுது அவர்கள் வித்தியாசமாக விளையாடுவார்கள். யார் ஜெயிப்பது என்பதிலே முனைப்பாக அவர்கள் போராடுவார்கள். அப்படிதான் அரசியலும். அதாவது நான் நல்ல காரியம் செய்யணும் நான் நினைக்கிறேன், இன்னொருத்தர் அவர் நல்ல காரியம் செய்யணும் நினைக்கிறாரு. ஆக அரசியல் என்பதே ஒரு விளையாட்டு களம். நம்முடைய பார்வையிலே நாம் அதை தவறாக நினைத்தால் நம்முடைய கண் தான் சரி இல்லைன்னு நான் சொல்லணும். அப்படி பார்த்தா ராஜ்யசபால தேவையான அளவுக்கு பாஜகவுக்கு ஆதரவு இல்லை. ஸோ திமுக அவங்க ஆதரவை தெரிவித்தா சில முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றப்படும், அதற்காக தான் இப்படி பண்றாங்கன்ற குற்றச்சாட்டும் விமர்சனமும் எழுந்திருக்கு. சரியா? இப்போ நான் என்ன சொல்றேன், இந்த கலைஞருடைய நாணயத்தை வெளியிட்டாங்க. எந்த ஆதரவோடு வெளியிட்டாங்க? மத்திய அரசாங்கம் எடுத்த ஒரு முடிவு. தமிழ்நாட்டு மக்களுக்காக டாக்டர் கலைஞர் அவர்கள் பாடுபட்டார். ஆகவே அவருடைய நூற்றாண்டின் இந்த விழாவில் கட்டாயம் இந்த தமிழக மக்களுக்காக ஒரு நன்மையான காரியத்தை செய்யணும்னா இது நாணயம் வெளியிடுவது ஒரு நல்ல ஒரு இதில் அருமையான நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு வேண்டுகோள் வைத்தார்கள். உடனே அதை செய்தாங்க. இதுக்கு என்ன ராஜ்யசபாலேருந்து ஒரு அப்ரூவ் வாங்கணும் அல்லது யாராவது இதுக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் ஒன்றும் அவசியமே கிடையாது. இப்பொழுது நான் சொல்றேன், பிஜேபி தான் முழு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார் முழு இந்தியாவிலே. அவர்கள் நினைக்கும் திட்டங்கள் அனைத்தும் கட்டாயம் நடைபெறும். ஒருவேளை ஒரு மாதத்தில் நடக்க வேண்டிய காரியங்கள் ஒரு 2 மாதமாக ஒருவேளை தாமதிக்கலாம். கலைஞருக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, திருவாரூர்ல தெருவுக்கு பேர் வைக்கும் போதும் கடல்ல பார்க்கும்போது அவருக்கு பேனா செலவு வைக்கும் போதும் அதே பாஜக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அன்னைக்கு எதிர்க்கிறதும் இன்னைக்கு இந்த மாதிரி பண்றது மட்டும் எப்படிங்க எடுத்துக்கிறது? அதாவது நீங்க சொல்றது மக்களுடைய பணத்துல பேனா வைப்பது என்பது ஒரு தவறான காரியம். அதே மாதிரி மக்களுடைய பணத்துல சிலை வைப்பது என்பது தவறான காரியம். அதாவது ஒரு தமிழக முதல்வர் என்று சொல்லிவிட்டால் தமிழக முதல்வரில் டாக்டர் கலைஞரும் ஒருவர், அவருக்கு முன்பதாக இருந்தவர் அருமையான CM அண்ணாதுரை அவர்கள், அவருக்கு முன்னதாக இருந்த அருமையான காமராஜ் அவர்கள். இவர்கள் 3 பேரை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் 3 பேரும் நடுநிலையாய் நின்று இந்த தமிழகத்தில் அருமையாக ஆட்சி செய்தார்கள். ஆக 3 பேருக்கும் காரியத்தை செய்யணும். திருவாரூர்ல பேர் வைக்கிறதுக்கு மக்கள் பணம் எதுக்கு தேவைப்படுதுங்க? ஆமாங்க, திருவாரூர்ல எப்படி இவருடைய பேர் மட்டும் அந்த இடத்துல வைக்க முடியும்? அப்படி பார்த்தா நீங்க சொல்ற
பார்த்தா விருதுநகர்ல காமராஜுடைய பேரை வைக்கணும். அடுத்தது ஆலந்தூர் சட்டசபை தொகுதியில் அருமையான டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தால் அவருடைய பேரை வைக்கணும். அந்த மாதிரி நிறைய எம்ஜிஆர் நகர் இருக்கு, காமராஜர் தெரு, எம்ஜிஆர் நகர் இருக்கு, கருணாநிதி நகர் கூட இருக்குதுங்கம்மா. மக்கள் பணத்துல வைக்க கூடாது சொன்னீங்க, பேனா சரி ஓகே, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு, சின்ன லாஜிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தெருவுக்கு பேர் வைக்கிறதுல மக்கள் பணம் இங்க தேவை கிடையாது, அரசாங்க முடிவு தான். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் வந்து நாணயம் வெளியிடறதுக்கு தயாராக இருக்கும் பொழுது தெருவுக்கு பேர் வைக்கிறதுல, கலைஞர் பேர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? அன்னைக்கு பிரச்சனை, இன்னைக்கு மட்டும் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்டான கேள்வி வருது. இன்னைக்கு இப்ப நான் உட்காந்து பேசுற இடமும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நகர் தான்மா. இப்ப நான் உட்காந்து பேசிட்டு இருக்கிற நகர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நகர். ஏன் இதை பேரை வச்சாங்க கேள்வி கேட்பீங்க போடுறத? நீங்க பேசுறதே சரியில்லையம்மா. என் வீட்டு பக்கத்தில் ஒரு டாக்டர் கலைஞர் கருணாநிதி நகர் இருக்குது. சென்னையில மட்டும் ஏகப்பட்ட டாக்டர் கலைஞர் கருணாநிதி நகர் இருக்குது. இதை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லையே. இல்ல, கேட்ட கேள்விக்கு சரியான பதில இது பார்க்கல. இதுக்காக நீங்க பேசுறது சரியில்லைம்மா. அதாவது திருவாரூர்ல மட்டும் ஏன் வைக்கல, அவர் பேரை வைக்கலன்ற கேள்வி கேட்கறது தவறான கேள்விமா இது. அதாவது சென்னையிலே ஏகப்பட்ட கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி நகர் இருக்கும்போது திருவாரூர் மட்டும் ஏன் வைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒரு சின்ன ஊருமா, நல்லா புரிஞ்சுக்கணும். சின்ன ஊரு, அந்த சின்ன ஊர்ல ஒரு 10 தெரு தான் இருக்கு. அந்த 10 தெருல இந்த ஒரு பேரை கொண்டு போய் வெயிடான்னு சொன்ன கொஞ்சம் லாஜிக்கா நீங்களும் யோசிக்கணும், சிந்திக்கணுமா. சரிங்க, அடுத்ததான் இப்போ திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு வச்சிருக்கு அப்படின்னு அதிமுக வந்து குற்றம் சொல்ல தொடங்கிட்டாங்க. முன்னாடி பார்க்கும்போது அதிமுகவும் பிஜேபி ரகசிய உறவு வச்சிருக்காங்க, பிரிஞ்சு கிட்டத்தில் சேர்ந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ இவங்க மாத்தி உள்டால சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வைசி வசா. சோ இது எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? அருமையான அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருக்கின்ற அருமையான எடப்பாடி அவர்கள் இந்த காரியத்தை ஏன் சொல்றாருன்னா, நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க, நாங்க பிஜேபிக்கு எப்பவும் ஆதரவு கொடுக்க நாங்க விரும்புறோம், நீங்க எங்க கூடயே இருங்க, நீங்க திமுக பக்கம் போயிடாதீங்கன்னு அவர் பயப்படுறாரு. வேற ஒண்ணும் இல்லை, இதான் ரகசியம். நீங்க புதுசா ரகசியம் சொல்றீங்களே, அவர் ஏத்துக்கவே இல்லை, என்ன நடந்தாலும் 2026 கூட அவங்களோட இருக்கவே மாட்டணும் அவ்வளவு உறுதியா சொன்னவங்க, இதுதான் ரகசியம் நீங்க மாத்தி சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது அரசியல்ல எதுவும் உண்மையும் கிடையாது, அரசியல்ல எதுவும் பொய்யும் கிடையாது. அந்த கடைசி நேரத்துல என்ன ஆகும் நமக்கே தெரியாது. நாம நினைச்சிட்டு இருப்போம் அண்ணா திமுக தனியா நிக்க போது, திமுக தனியா நிக்க போது, பிஜேபி தனியா நிக்க போது, விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு இல்லையா, இப்ப திடீர்னு பார்த்தா அவங்க என்னமோ அண்ணா திமுக சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப நாம நினைச்சிட்டு இருப்போம், சரி அண்ணா திமுக பக்கம் விடுதலை சிறுத்தை கட்சியும் போகுது, அடுத்தது புதுசா ஒருத்தர் வந்திருக்கிறாரு விஜயின்னு ஒருத்தர், அவரும் அந்த பக்கம் போறாரு, சீமான் ஒருத்தர் இருக்கிறாருல்ல அவரும் அண்ணா திமுக போறாரு, ஆக திமுக பட்டம் தனித்து விடப்பட போகுது அப்படின்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் கதை எல்லாம் ஏற்கனவே சொன்னேன். ஒருவேளை இப்படி இருக்குமா சார்? என்னதுமா, பாஜகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்துருவாங்களோ? அததான் நான் சொன்னேன், அரசியல்ல உண்மை என்பது ஒன்றும் இல்லை, பொய் என்றது ஒன்றும் இல்லை, இது விளையாட்டு களம். எந்த டீம் வேணா எந்த பக்கம் வேணா சேர்ந்துக்கிடுவாங்க. நீங்க யாரு? வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்கள். கரங்களை தட்டி நாங்க ஆதரிப்போம் இவரை கரங்கள் தட்டதான் நீங்க மக்களாக நீங்கள் இருக்கிறீங்க. உங்க ரோல் எப்படிங்க சார்? நீங்க வந்து ஒரு சாரா பாஜகவுக்கு பயங்கரமா சப்போர்ட் பண்ணீங்க, இப்ப நீங்களே கொஞ்சம் பவ்யமா பேசுற மாதிரி இருக்கு. ரெண்டு பேரும் பவ்யமா பேசுறதுலாம் ஒண்ணும் இல்லம்மா. அதாவது ஒரு கட்சியுடைய தலைவர் என்ன எடுக்கிறாரோ முடிவை அதற்கு ஆதரவா இருப்பதுதான் நமக்கு நல்லது. நான் ஏற்கனவே சொன்னேன், பிஜேபி மத்தியில் ஆட்சியில் வரும்னு சொன்னேன், வந்தாச்சு, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதனால நான் இன்னொரு 5 வருஷத்துக்கு அவங்க தான் இருக்க போறாங்க. அதனால 5 இந்த மாநிலம் செழிக்கணும்னா அவர்களோடு கூட ஒத்து போனாதான் மாநிலத்தில் உள்ள எந்த அரசாங்கமும் வந்தாலும். இப்போ நாணயம் வெளியிட்டாங்க, கேட்ட உடனே அந்த மாதிரி பல காரியத்தை வெளியிட போறாங்க. நீங்க ஒத்து போகணும் மத்திய அரசோட. ஒன்றிய அரசுன்னு சொல்லாதீங்க, இனிமே மத்திய அரசுன்னு சொல்லுங்க, அப்போதான் உங்களுக்கு நன்மையான காரியம் நடக்கும். அப்ப இனிமேல் வந்து நீங்க திமுக அந்த அளவுக்கு எதிர்த்து பேச மாட்டீங்கல்ல சார் இன்டர்வியூல? என்ன கேள்வி கேட்குறீங்கம்மா நீங்க? அதாவது ஏன்டா பேசுற, நீ இன்டர்வியூலாம் வராத, பேட்டி கொடுக்கல நீ வராத, நீ ஆன்மீகம் மட்டும் நீ செய்ய, அரசியல் பக்கம் வராத, மக்களுக்காக சேவை செய்யாத. அம்மா, ஆன்மீகம் என்பது அரசியல் கலந்தது தான். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றால் அதில் அரசியலும் வரும். அப்போ அரசியலை யாரை தவறு செய்தாலும் ஒரு ஆன்மீகவாதி அந்த குற்றச்சாட்டை கட்டாயம் முன் வைக்க தான் செய்வார். அது திமுகவா இருந்தா என்ன, பிஜேபியா இருந்தா என்ன, அண்ணா திமுக இருந்தா என்ன, காங்கிரஸா இருந்தா என்ன. நான் பிஜேபி தவறு செய்தாலும் கட்டாயம் சொல்லுவோம்மா. நீங்க இப்படி வித்தியாசமான ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்குறீங்களே. இப்போ இதுல இருந்து அண்ணாமலை அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது சரி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆமாங்க. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அந்த நிகழ்ச்சிக்கு போனாரு. அது மட்டும் இல்ல, நம்முடைய டாக்டர் கலைஞனுடைய சமாதிக்கு அவர் போனார். தம்பி அண்ணாமலை போன இடத்துல கூட பாத்தீங்கன்னா அவர் பின்னாடி தான் நின்னார். அவர் தன்னை பெருமையாக ஒரு தமிழ்நாட்டின் ஒரு பிஜேபி தலைவராக காட்டிக்கொள்ள கூட விரும்பல. ஆனால் முதலமைச்சர் அவரை கை காட்டி கூப்பிட்டு
கூப்பிட்டு முன்னாடி வாங்க என்று அழைக்கின்றார். அப்படி என்றால் அருமையான ஐபிஎஸ் தான், வருங்கால முதல்வர் தம்பி அண்ணாமலை தான். அவர் தான் வரப்போகிறார் என்பதை திரு ஸ்டாலின் அவர்களே அதை முன் வைத்து விட்டார், முன் மொழிந்து விட்டார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நீங்களே வந்துருங்க அப்படின்னு சொல்லி திரு ஸ்டாலின் அவர்களே அவரை முன்மொழிந்து விட்டார் என்று சொல்லி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆகவே அடுத்த முதல்வர் தமிழ்நாட்டுக்கு அருமையான தம்பி அண்ணாமலை அவர்கள்தான் முதல்வராக வரப்போகின்றார். அருமையான மக்களே, நீங்கள் தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கு உங்களுடைய முழு ஆதரவை தாருங்கள். பிஜேபி தமிழ்நாட்டை ஆள வேண்டும். இத்தனை வருடங்களாக பல திராவிட கட்சிகள் ஆண்டு விட்டது. வரும் 2026 சட்டசபை தேர்தலில் பிஜேபிக்கு ஆதரவு கொடுங்கள். 2 நாட்களுக்கு முன்பதாக 2 முதியவர்களை நான் சந்தித்தேன். அவர்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவள்கிட்ட கேட்ட ஒரு கேள்வி இதுதான், நீங்களாம் இந்துக்களா இருக்கிறீங்க, இந்துக்களுடைய கட்சி பிஜேபி கட்சின்னு கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க, ஆனா இந்துக்களாகிய நீங்க ஏன் பிஜேபிக்கு ஆதரவு கொடுத்து வாக்களிக்க மாட்டீங்க? நான் ஒரு கேள்வி வச்சேன். அதனால வரும் சட்டசபையிலே 2026 ஆண்டிலே முன்மொழிந்து விட்டார் அருமையான தற்சமயம் இருக்கின்ற தமிழக முதல்வர். வரப்போகும் முதல்வரை அவரே அழைத்து முன் நிறுத்தி விட்டார். ஆகவே நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி அன்புடன் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணாமலை பற்றி இன்னொரு விமர்சனமும் இருக்கு. நீங்க சொல்லிருக்கீங்க திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சியில் இருந்திருக்கு, சரி இப்ப அண்ணாமலை வரணும் அப்படி சொல்றீங்க. அண்ணாமலை ஒரு முறை சிஎம் ஆயிட்டா அதுக்கடுத்து தொடர்ந்து அவரே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அந்த அளவுக்கு வேற திராவிட கட்சிகள் கூட விருப்பப்பட மாட்டாங்க, அந்த அளவுக்கு கொண்டு போயிடுவார் நிர்வாகம் அப்படின்னு சொல்றாங்க அண்ணாமலை பற்றி. அதுதான் நடக்க போதுமா? நீங்க எப்படி கண்ணை மூடி கண்ணை திறந்தாலும் அடுத்தது அடுத்து 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 பாத்தீங்கன்னா பிஜேபி வந்துகிட்டே தான் இருக்க போகுது, வேற வழியே கிடையாது. இன்னும் நம்ம பூனை கண்ணை மூடிட்டு என்ன சொல்லும், உலகமே இருண்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா காரியம் நடக்காதுமா. பூனை கண்ணை திறக்கணும். வெளிச்சம் வந்துடுச்சு, சூரிய வெளிச்சம் இல்லை, இது தாமரை மலர்ந்த வெளிச்சம், அதை பார்க்கணும். தாமரை மலர்றதை பார்க்கணும். நிச்சயமா நடக்கதான் போகுது. அதனால தான் திராவிட கட்சிகள்லாம் பயப்படுறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. நன்றி, வணக்கம்.